Hi students, 11th physics first midterm உண்டான important 2 mark 3 mark and 5 mark தான் இந்த வீடியோ நினைச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சாப்டர் உண்டான important 2 mark 3 mark பார்க்கலாம். 2 mark அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோமன் லெட்டர் 2ல் 1 and 5 சரிங்களா. அதுவும் இதில் 1வது 2 mark வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு 2 mark. அடுத்ததாக 3 mark கொஸ்டின் ரோமன் லெட்டர் 2ல் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இடமாறு தோற்ற முறையும், தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய எண்ணூர்களை கண்டறிவதன் விதிகள், மற்றும் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள். இதெல்லாம் அந்த பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள்லாம் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்த 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோமன் லெட்டர் 3ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரேடார் முறை, திருகலவி மற்றும் வெர்னியர் முறை வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிழைகளின் பல்வேறு வகைகளை விளக்க, இதுவும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா. அடுத்ததாக இந்த 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன, அதனை எடுத்துக்காட்டு தருக, இதுவும் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தென் வேற எதெல்லாம் 5 மார்க்கில் கேட்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிமாண பகுப்பாய்வு அப்படின்னு கொடுத்து அதில் கணக்கு கேட்பாங்க சரிங்களா. உங்களுக்கு புக் பேக்கில் 2 சம் இருக்குது. ஒன்று தனி ஊசல் பற்றி ஒரு சம் இருக்கும், பாதரசம் பற்றி ஒரு சம் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. புக்கின் சைடில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கொஸ்டினுமே உங்களுக்கு புக்கின் சைடில் உண்டான இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், சாப்டர் 2ல் நம்ம எதெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மார்க்கில் ரோமன் லெட்டர் 2ல் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 7th, 8th இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட்லே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா தரவு பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின்ஸ் படிக்காமல் எக்ஸாம் வாழ்க்குள்ள போகவே கூடாது. அடுத்ததாக 3 மார்க்கில் ரோமன் லெட்டர் 2ல் இந்த 12th ஒன்றும், அதாவது இந்த 12வது கொஸ்டின் வந்து எந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து அடிக்கடி 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா பார்க்க மாட்டோம் சரிங்களா. ஸோ எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேகம் இவற்றுக்கான வரையறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த அந்த 14வது கொஸ்டின் அதை விட முக்கியமான கொஸ்டின். இது எந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கோண இயக்கத்திற்கான இயக்க சமன்பாடுகளை எழுதுக. வெரி சிம்பிள் தான். உங்களுக்கு 4 இயக்க சமன்பாடு இருக்கும். அந்த இயக்க சமன்பாடு எழுதினா போதும். இது உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 12, 14 3 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ரோமன் லெட்டர் 2ல் சரிங்களா. அடுத்த ரோமன் லெட்டர் 3ல் இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் மற்றும் வெக்டர் பொருட்களின் பண்புகள், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். தென் அடுத்ததா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4th கொஸ்டினை முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அடுத்ததா 6th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விவரிக்கும், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மாறா முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடு, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கிடைத்தளத்துடன் தீட்டா கோணம் 5ஆக எறியப்பட்ட பொருள் ஒன்றின் கிடைத்தள நெடுக்கம் மற்றும் பெரும உயரம் ஆகியவற்றின் சமன்பாடை பெறுக. இந்த 3 கேள்வியுமே முக்கியமான கேள்விகள் தான். உங்களுக்கு புக்கின் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக இந்த 3 2 மார்க் கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க சரிங்களா. 3மே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் புக்கின் சைடில் உண்டான 2 மார்க்கில். அடுத்ததாக சாப்டர் 3யை பொறுத்தளவுக்கு 2 மார்க் கொஸ்டினில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 7, 8, 10, 11 இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் தான் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 3 மார்க் பொறுத்தளவுக்கு ரோமன் லெட்டர் 2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது பார்த்தீங்க அப்படின்னா நிலைமம் அதனை விளக்குக. ஆல்ரெடி நம்ம 10th படித்ததா. ஸோ நீங்கள் அந்த பாயிண்டை கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 6வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உராய்வின் பல்வேறு வகையில் விளக்குக, அவற்றின் குறைப்பதற்கான வழிமுறைகள், இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். தென் அடுத்ததாக ரோமன் லெட்டர் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைய விலக்கு விசை என்றால் என்ன, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்ததாக 5th கொஸ்டின், தென் 6th கொஸ்டின், தென் 10th கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 9th கொஸ்டின் இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஃபர்ஸ்ட் மிட்டமில் ஃபுல் மார்க் நினைச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம்.